இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸான ப்ரெட் ரோல் தான் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இணைய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி நம்ம ப்ரெட் ரோல் தான் செய்ய போகிறோம். சூப்பரான இந்த ப்ரெட் ரோல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா மசிச்சிடணும். இதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி அதுவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் அதையும் பாருங்கள் ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் தாராளமாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கனால மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி செஞ்சிடணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாம் பிசைஞ்சிட்டேன். இப்போ இது சிலிண்டர் டைப்பில் நம்மளால உருட்டிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாமே இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ கொஞ்சம் நீளமாக கூட நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் இந்த டைப்பில் சிலிண்டர் டைப்பில் செஞ்சு வச்சுருக்கேன். இதே மாதிரி எல்லாமே பிடிச்சி வச்சுட்டேன். எனக்கு 3 உருளைக்கிழங்குக்கு ஒரு 10 வந்திருக்கு. இன்னும் 2 அந்த பக்கம் இருக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நாம் ப்ரெட்டை எடுத்து அது ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நினச்சி இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிடணும். புழிஞ்சிட்டு நடுவில் நம்ம அந்த மசாலா உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி நம்ம திரும்ப உருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிசைஞ்சாவே வந்துடும். நல்லா சிலிண்டர் டைப்புக்கு அதை நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். கையில் செஞ்சாவே நல்லா அழகாக வந்துடும். பாருங்கள், இதை இந்த பக்கம் நான் ஒரு முட்டை அடித்து வச்சுருக்கேன். அதில் நம்ம இந்த ப்ரெட்டை நல்லா நம்ம நினச்சிக்கணும். சுற்றிலும் வர மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கணும் ஸ்பூன் வச்சு. இந்த பக்கம் நான் ப்ரெட்டோட ஓரமெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை நான் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதில் பரட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாமே அதேமாரி செஞ்சுக்கிறேன். ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தி இப்போ செஞ்சுக்கணும் சிலிண்டர் மாதிரி. எல்லாமே அதே மாதிரி முட்டையில் நல்லா நினச்சி நம்ம ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். நல்லா பரட்டி எடுத்துக்கணும். எல்லா சைடும் நல்லா ஒட்டுற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம பொரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இது ரொம்பவே ஈஸியான ஒரு 1/4 மணி நேரத்தில் செஞ்சக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு பக்கம் வெந்ததும் நல்லா பரட்டி எடுத்துக்கணும். கோல்டன் கலரில் வரணும். இதுக்கு ஆயிலெலாம் கூட அதிகமாக இழுக்கலை. ரொம்பவே நல்லா அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா பரட்டி நல்லா எடுத்துக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் பாருங்கள் வந்துருச்சு. இதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்கிற ஆயிலெலாம் அது இழுத்துக்கும். பாருங்கள், நம்மளுடைய ப்ரெட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை பார்த்தாலே குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆயில் கூட ரொம்பவே இழுக்கலை. வெளியே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா ஸ்மூத்தாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. நான் பிளேட்டிங் பண்ணிட்டேன். பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டான நம்ம ப்ரெட் ரோல் செஞ்சுருக்கோன்னு பாருங்கள். இதை டொமேட்டோ கெச்சப்பில் வச்சு சாப்பிடவே அப்படி இருக்குங்க. இது டேஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து பார்க்குறேன், எப்படி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, சாப்பிட்டு பாருங்கள். இதை நானே உங்களுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்றேன். இது வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் மருமக தான். சூப்பராக இருக்குதாங்க.
பாருங்கள், வெளியே நல்லா க்ரன்ச்சியாக உள்ள நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.